ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாரம்பரியமான உளுந்து கஞ்சி பவுடர் தான் பண்ண போகிறோம். இந்த பவுடர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ரிச் இன் அயன், கால்சியம் அண்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது மார்னிங் நம்ம ஒரு கஞ்சியாவோ இல்லை களியாவோ சாப்பிடும்போது எனர்ஜி பூஸ்ட் நல்லாவே நமக்கு எனர்ஜியாக இருக்கும். முதல்ல உளுந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது பிளாக் கிராம். இப்போ கருப்பு கவுனி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது கூடவே சுக்கு அண்ட் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பச்சை அரிசி யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் கருப்பு கவுனி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்ல கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் வறுபட்ட உடனே அது வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அந்த டைம் கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும், ஏலக்காய் சுக்கெல்லாம் ஆட் பண்ணனால. ஸோ அது கொஞ்சமாக வறுப்பட்டதும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு உளுந்தும் மேக்ஸிமம் சிம்லே வச்சு உளுந்து வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நல்ல மிளகு அண்ட் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா வாசம் வரும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம ரொம்ப ஃபைன் பவுடர் மாதிரி அரைக்கணும். மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக இன்டேக் பண்ணுறது, அதாவது நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. என்னோடய பையனுக்கும் நான் கொடுப்பேன். வெயிட் கெயினுக்கும் இது ரொம்ப நல்லது, போன் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது. இது பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டால் எனக்கு 3 வீக்ஸ் வரைக்கும் இது டெய்லி நாங்கள் 3 to 4 டேஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். இது கஞ்சியாகவோ இல்லை களியாகவோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த் அண்ட் நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து பண்ணுவோம். ஆனால் நம்மளை நம்ம அவ்வளோவா கேர் பண்ண மாட்டோம். பட் இது ஒரு மேஜிக்கல் பவுடர்னே சொல்லலாம். ஏன்னா இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ப்ரோட்டீன். ப்ளஸ் வேலைக்கு போகிற உமன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க்குன்னே சொல்லலாம். அண்ட் மார்னிங்கெல்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலே அவசரமாக நம்ம எதுவுமே ஹெல்த்தை பார்க்காம ஏதாவது கையில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பட் இது இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாக நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு போனீங்கனாலும் கொஞ்சம் ஆனியன் வச்சு கூட இது நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசியில் ஜீரகமும் மிளகும் போட்டு வறுத்துட்டு அதையும் அது கூட கொஞ்சம் சூடு ஆறுறது வரைக்கும் வச்சுட்டு இதை நல்லாவே ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே தனித்தனியாக தான் அரைக்கிறேன். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா நம்ம ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சமாக குலுக்குனாவே போதும், அது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபைன் பவுடராக நான் அரைக்க போகிறேன். எப்போவுமே சூடாக இருக்கும்போது ஜாரில் நீங்கள் எதுவுமே போட்டு அரைச்சிடாதீங்க. அது கொஞ்சம் லைட் ஹீட்டாக இருக்கும்போது தான் நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 1 or 2ல் வச்சே கொஞ்சம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதை கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஒரு பேப்பரில் கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் உளுந்தும் அரைச்சிட்டு 2 பவுடரையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். இது நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது நான் ரெகுலராகவே இப்போ ஒரு 1 இயராகவே நான் இந்த கஞ்சி எடுத்துகிட்ருக்கேன். சம்டைம் நான் வெல்லம் போட்டு களி மாதிரியும் கிண்டி சாப்பிடுவோம். நான் பையனுக்கு அப்படி தான் கொடுப்பேன். நான் கஞ்சியாக எடுத்துப்பேன். இது ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் அரைச்ச பவுடர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கெட்டி இல்லாமல் நம்ம ராகி கூல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும்.
அப்போ வந்து இது ரொம்பவே நல்லா நமக்கு கெட்டியாக வரும். இது கஞ்சியாக குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சமாக ஆனியன் வச்சு கூட நீங்கள் வந்து காலையில் சாப்பிடும்போது நல்லா அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தை பெற்றுற அப்புறமாலாம் நம்ம மேலே நமக்கே அக்கறை இருக்காது. பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டு வாழ்கிறது நமக்கு நல்லது. நான் இப்போ வந்து கொஞ்சம் களி மாதிரி தான் கிண்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்க பவுடர் வந்து எனக்கு 1/2 ஜார் வந்திருக்கு. இது எனக்கு 3 வீக்ஸ் வரைக்குமே வரும். ஏன்னா ஒரு ஸ்பூன் நம்ம கிண்டும் போதே அது ஜாஸ்தியாக வந்துடும். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை.